அக்கா என்னாச்சுக்கா? ஏன் தனியா நிக்கிறீங்க? அண்ணி, அன்னைக்கு நீங்க கிளம்பி எங்கேயோ தனியா போயிட்டு வந்தீங்க. அன்னையிலேருந்தே உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. ஏதோ சொல்ல முடியாத விஷயங்கிறது எங்களுக்கு புரியுது. அதான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறீங்க. அதை மீறி கேட்கறது தப்பு தான். ஆனா நீங்க தனியா கஷ்டப்படுறத பார்க்க சங்கடமா இருக்கு அண்ணி. என்னக்காச்சு? எதுவும் சங்கடமா? நீங்க ஏதோ சரியில்லைன்னு தெரியுது. இவங்க எப்போ மாறுவாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா, இல்ல வெண்பாவை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? இவங்களெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றதுல வர்த்தே இல்லக்கா. இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க. தர்ஷன் சொல்ற மாதிரி தாண்டி போயிட்டே இருக்கணும். வெண்பா விஷயத்துக்காண்டி ஃபீல் பண்றீங்கன்னா நானே உடைஞ்சு போயிருவேன்க்கா. அந்த புள்ளைய பாக்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி என்ன கொன்னுகிட்டே இருக்கு. ஒரு புள்ளைக்கு மேலுக்கு முடியாதப்ப அந்த புள்ள முதல்ல அம்மாவை தான் தேடும். அது இல்லாம பண்ணிட்டாங்கல்ல. சத்தியமா சொல்றேன்க்கா, கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும், அனுபவிப்பாங்க. இன்னொன்னு சொல்லுதேன்க்கா, அந்த பிள்ளைக்கு இவ்வளவு நாள் ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ இல்ல. இப்ப அத கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க 4 அம்மா இருக்கோம்க்கா. நம்ம எப்படியாவது வெண்பாவை பாத்துக்கலாம்க்கா. அக்கா நம்ம அவளை பாத்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பாத்துக்கலாம்ப்பா. நீ உன் உடம்ப பாத்துக்க. உனக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் உன்னைய பார்க்க 4 ஆளு வேணும். நான் அழைச்சிட்டு போறேன். நீங்களும் பேசிட்டு போய் படுங்க. நேரம் ரொம்ப ஆச்சு. வெள்ளனை எந்திரிக்கணும்ல. ஏய், இங்க பிள்ளைங்க போய் படுங்க. நீ பேசிட்டு இருக்காங்க, பணி கொடுத்துருக்க. ஓடு ஓடு. நீ ஏன் நீ டென்ஷன் ஆயிக்கே வர? அக்கா, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கஷ்டம்னா நாங்க இருக்கோம். எந்த சிச்சுவேஷன்லயும் நாங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நீங்க சொல்றதெல்லாம் எங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்க மனசுல இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்றது மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும்னாலும் நீங்க எங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணலாம்க்கா. எந்த தயக்கமும் வேண்டாம். நான் பண்ணதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல சக்தி. அன்னைக்கு நான் தனியா போனது ஜீவானந்தத்தை மீட் பண்ணதா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே. அம்மா, கைல்வியோட பர்த்டே. வேற ஏதோ சொல்ல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்பத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரீங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய மனுஷே நம்மளை விரும்பி கூப்பிடுறாங்க, என்னால் தவிர்க்க முடியல. உங்களுக்கு எதுவும் இதில் சங்கடமா? எனக்கு சங்கடம்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க அங்க வர்றதுனால உங்களுக்கு தேவையில்லாம சில சிக்கல்கள்லாம் வருமோன்னு தோணுது. எனக்கு என்ன இதில் சிக்கல் வரப்போகுது? இல்ல, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஈஸ்வரி, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, அதை வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க மனைவி கயல்விழியோட மரணத்துக்கு காரணம் என் புருஷன் குணசேகரனும் என் கொழுந்தனார் கதிரும் தாங்க. இனி நீங்க கும்பிடுற நம்புற அந்த கடவுளையும் நினைச்சாலும் அந்த கதிரோட உயிர் அப்புறம் உங்க புருஷனோட உயிரை காப்பாற்ற முடியாது. நான் அவங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டிடுவேன். இனிமே இங்க வராதிங்க. நானும் என் பொண்ணும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். நீங்க கிளம்புற அடுத்த நிமிஷம் நாங்களும் கிளம்பி போயிடுவோம். எங்களை தேடி இங்க வராதிங்க. ஆனா ஒரு நாள் சந்திப்போம். அப்போ உங்க கணவர் உயிரோட இருக்க மாட்டோம். கண்டிப்பா இருக்க மாட்டோம். கிளம்பு. இத போய் நான் எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாரையும் பதட்டப்படுத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை.
இந்த சூழ்நிலையை மாத்த முடியுமான்னு தெரியாம எல்லார்கிட்டயும் போய் அழுது புலம்பி என்ன ஆக போகுது சொல்லு. அந்த ஜீவானந்தன் பேசினது எல்லாமே சரிதான். அவருக்கு போய் நான் எடுத்து சொல்றதுக்கு என் பக்கம் எந்த நியாயமும் இல்ல. முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு, அதை ஏத்துக்க வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். சக்தி அந்த குழந்தையோட அம்மாவை அவளோட கண்ணு முன்னாடியே கொடூரமா கொன்னவங்க. இந்த உண்மையை மறைச்சு குற்றவாளிகளை அவங்கள காப்பாத்திட்டு இருக்கிறோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துச்சு. ஜனனி வெண்பா வந்து அவளோட அம்மாவோட பர்த்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லும் போது என்னால தாங்கவே முடியல. ஜனனி அக்கா அழாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. தாங்கவே முடியல. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலப்பா. இவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்க போகுதுன்னு நினைச்சு நான் அழல. அது கடவுள் கொடுத்த தண்டனை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா ஜீவானந்தன் கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு முயற்சி பண்ற. குழந்தை வெண்பாவுக்காக அவர் கொஞ்சம் யோசிக்கணும். நாமெல்லாம் அந்த குழந்தைய அம்மா மாதிரி பாத்துக்கலாம், அப்பா மாதிரி அக்கறை காட்டலாம். ஆனா அதெல்லாம் மாதிரி தானே தவிர யாராலையும் அப்பா அம்மா இடத்த முழுசா நிரப்ப முடியாது. ஏற்கனவே அம்மாவை எழுந்துட்டு நிக்கிற குழந்தைக்கு அப்பாவோட அன்பு முழுமையா கிடைக்கணும் ஜனனி. அதுக்காக தானே அவர்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தோம். இப்போ திடீர்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேனோன்னு தோணுது சக்தி. இதெல்லாம் தடுக்க வழி இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்குக்கா, தடுக்க முடியும். எப்படி ஜனனி? எல்லாமே கைமீறி போச்சே. இல்ல நீ இது கண்டிப்பா முடியும். ஜீவானந்த இவங்கள மாதிரி மூர்க்கத்தனமா யோசிக்கிற ஆள் இல்ல. நீ நம்ம எடுத்து சொன்னா அவருக்கு கண்டிப்பா விளங்கும். இல்ல சக்தி, அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி போயிட்டோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சத்தியம் சக்தி, நான் ஜீவானந்தத்தை தடுக்கணும்னு நினைக்கிறது இவங்களை காப்பாத்துறதுக்காக இல்ல, அந்த குழந்தை வெண்பாக்காகவும் அவளோட எதிர்காலத்துக்காகவும் தான் சக்தி. இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும். அக்கா நீங்க தைரியமா இருங்கக்கா. நாளைக்கு இதை தடுக்கிறது ஏன் பொறுப்பு. ஏற்கனவே குழந்தைங்க நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள ட்ராமாக்குள்ள தள்ளக்கூடாதுக்கா. இது நிச்சயமா ஜீவானந்தம் சார் அவசரத்திலையும் ஆத்திரத்திலையும் எடுத்த முடிவுதான். அவரை நம்மளால தடுக்க முடியும். அண்ணி ஆமா நீ அப்பத்தா கூட அவர் ரீச் பண்ண முடியலனா அவர் நிச்சயமா இதை நோக்கி ஏதோ ஒரு திட்டத்தோட வந்துட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். அண்ணி நம்ம கவனமா இருந்தா இதை கண்டிப்பா தடுக்கலாம். நாளைக்கு எல்லா ஏற்பாட்டோடையும் கோயிலுக்கு போவோம். ஜீவானந்தனை பார்த்த உடனே பேசுவோம். அவர் மனசு மாறுவார்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அண்ணி. அக்கா உங்க கூட நாங்க இருக்கோம்க்கா, நீங்க தைரியமா இருங்க. எப்படியாச்சும் அவரை தடுத்து நிறுத்திடலாம். அழாதீங்க ப்ளீஸ். போய் தூங்குங்க. அழாதீங்க நீ. டேய் கதிரே, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? காப்பியை குடி குடி. ஆமாம், அதான் என்ன நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டியல்ல, அப்புறம் என்ன? நீ என்ன பைத்தியக்காரனா? நீ எனக்கு நான் அடியாளா? என் கூட பிறந்த தம்பிடா. ஓ நலன் தான் எனக்கு முக்கியம், மற்ற விஷயமெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். நாளைக்கு பாரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குடி காப்பி குடி. குடிப்பா. எல்லாம் ஏற்றி வச்சுல? எடுத்து வச்சிட்டேன். மாமா குட் மார்னிங். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல. எங்களை கிளம்ப சொல்லிட்டு
நேத்து நைட்டு நீங்க தூங்காம ரொம்ப நேரம் யோசனையில இருந்தீர் போல. டேய். என்ன திட்டம் என்கிட்ட ஓபன் பண்ணுங்க. டேய் நீ உன் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டியாடா? போ, எங்க வச்சு எதை பேசணும்னு தெரியாது. இப்போ வேலையை பார் போய். போடா கரியால திட்டம் போடுறதா பெருசு, ரிசல்ட் தான் முக்கியம். எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கேன், நீ சந்தோஷமாயிரு. எங்கடா அந்த கிள்ளி? அவன் வேன்லயே படுத்திருக்கான் மாமா. உடம்புக்கு முடியலன்னு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. அவன் என்னை விட கிறுக்கனா இருக்கான் மாமா. மாமா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்கன்னு என்கிட்ட கோவப்பட்டு இருக்கான், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சமாதானப்படுத்தினா அவன் உடனே கிளம்பி வராங்க. வரண்டா லூசுன்னு என்ன திட்டுறான். ஏன் மாமா புது பிளான்ல எனக்கு என்ன ரோலு சொன்னீங்கன்னா அசத்திடுவேன்ல. நீ சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பாரு, அதுதான் ஒரு ரோல். அதை மட்டும் செய். போ, இந்த கார்ல போய் சாமான்களை ஏத்து போ. எல்லாம் ஏத்தியாச்சு மாமா. டேய் போடா, கார் கிட்ட போய் நில்றா, போடா போ. டேய் போடா, அதான் சொல்றாங்கல்ல போ. என்னடா இப்ப ஞானா பொம்பளைல ரெடி ஆகிட்டாங்களா? எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. வேற சொல்லு கார்ல. அவளுக்கு சீக்கிரமா கிளம்பிட்டாதான் உலகம் தலைகீழா சுத்துமே. அண்ணே இதுவே அவளுக்கு வேலையா இருக்கட்டுமே. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பேக் ஒண்ண மாட்டிக்கிட்டு குடுகுடுன்னு வெளியில கிளம்பி போயிருவாளுங்க. அதுவும் இன்னைக்கு வேற உங்களுக்கு முதல் மரியாதை பண்றாங்களா, இதுக்குன்னே அவளுக்கு லேட்டா கிளம்பி வருவாளுங்க. அதுவும் ஞான பொண்டாட்டி இருக்காளே ரேணுகா, அது உங்களையே குறை சொல்லிக்கிட்டு வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, எதுவுமே வாழல இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு நல்லா ஜிகு ஜிகுன்னு ஒரு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு அதுக்கு மேட்சிங்கா ஒரு ஜன்னல் வச்ச பிளவுஸ் வேற, காதுல இம்பிட்டு பெரிய கம்மல், அதுக்கு மேல ஒரு 16 வகை கம்மல், கையில 6 டசன் வளையல், இதையெல்லாம் போட்டுக்கிட்டு பொறுமையாத்தான் வரும். ஏம்மா ஏன் இதுக்கு இப்படி அடாவடியா பேசிட்டு இருக்க? இதுதான் யாரும் உன்னை பொம்பளை லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டேறாங்க. எவன் எந்த லிஸ்ட்ல என்ன வச்சா என்ன வைக்கல என்ன, அண்ணனோட விசுவாசி லிஸ்ட்ல ஆளா நான் இருக்கணும், எனக்கு அது போதும். என்ன கதிர் என்ன, நான் பொம்பளையா இருக்க போய் தான் கரிகாலன் ஞாபகத்துல பிறந்த அண்ணனை வச்சுக்கோங்க. இங்க வர்றானே புள்ள பத்தவெல்லாம் பொம்பளை இல்ல, அதை முதல் தெரிஞ்சுக்க. என்னென்ன இது, முன்னாடி எல்லாம் ஆசையா ராணி வாமா தங்கச்சி இப்படி எல்லாம் பேசுவீங்க, இப்ப எல்லாத்துக்கும் காலை வாரி விடுறீல என்ன? எல்லா காலத்துலயும் ஒரே மாதிரி இருந்தா ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஏப்பா அம்மா என்ன வரல? அம்மா குளிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தா. எப்பா அம்மா ரெடியா இருந்த கூட்டு? சரிண்ணே. டே கதிரு எழுந்துற, அப்பதான் உட்காட்டுறோம். இருக்கட்டும்ப்பா. ஞானா ஒரு சேர் எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாப்பா, வேண்டாம், இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன அப்பத்தா, எங்க உங்க கட்சிக்காரங்கெல்லாம் எந்த பட்டு புடவையை கட்டுறதுன்னு தெரியாம போட்டியை திறந்து வச்சுட்டு முழிச்சிட்டு இருக்காளுகளாக்கும். இந்தாருங்க, அவளுகள்ட்ட எல்லாம் சொல்லிருங்க, இருக்கிற அம்பட்டும் அண்ணன் காசுல வாங்கினது, வெக்கமே இல்லாம அதை கட்டிக்கிட்டு அண்ணனையே குத்திக்கிட்டு இருக்காளுங்க. ஏமா நீ உன் மகனும் வாய் மூடி பேசாமலே இருக்க மாட்டீங்களா? கேட்டாலே எரிச்சலா இருக்கு. அளவோட பேச தெரியணும், சரியா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல். அப்பத்தா எங்க அவங்களாம்? டைம் ஆச்சுல, கிளம்பணும்ல. நீ ரெடி தானே? நான் வரலப்பா. இது வரலையா? ஏன் ஏன் வரல? நான் வரணுங்கிறதுல நீங்களே இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க? என்ன பத்தா நீ, எல்லாரும் ஒரு குடும்பம் தானே போறோம். நம்ம கரை திருவிழா வேற, அங்க ஊர் மக்கள்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப போய் நீ வரமாட்டேன்னு சொன்ன எப்படி? அடேங்கப்பா, நம்மெல்லாம் ஒரே குடும்பம்னு இப்பதான் ஞானோதயம் வந்ததோ? ஏன் கனவுல வந்து ராத்திரி உங்க தாத்தா சொல்லிட்டு போனாரோ, தேவைப்பட்டா ஒரே குடும்பம், தேவைப்படலன்னா தள்ளி நிக்கணும், அதானே? போங்கடா. தரு ஏட்டிக்கு போட்டியெல்லாம் பேசிட்டு இருக்காத, சரியா? நீ எங்களெல்லாம் ஒன்றும் நம்ப வேண்டாம், கடவுளை நம்புறல்ல, அதுக்காக வர்றது. அஃப்கோர்ஸ் கடவுளை நான் முழுசா நம்புறேன். யாருக்கு என்ன எப்ப எதை கொடுக்கணுங்கிறத அவர் தீர்மானிப்பாரு. அதனாலதான் உங்களை மாதிரி எல்லாம் தேவைப்படும் போது மட்டும் நான் கடவுள் காலை பிடிக்கிறது இல்லை. கடவுள் மேல முழு நம்பிக்கையை வைப்பேன், ஆனா அவரை போய் தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு பயமே இந்த நன்றி கெட்ட மனுஷங்க மேலதான்.
அதனாலதான் மனுஷங்க நீங்கள்லாம் போய் கடவுளை தொந்தரவு பண்ணி கெஞ்சி கூத்தாடி கதறி அழுங்க. நான் இங்க இருக்கிற ஆடு மாடு கோழிங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். அது சரிதான், ஏன்னா இனத்தோட தானே செய்கிறேன். இல்லை, நீ நிம்மதியாயிரு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஓ இஷ்டப்படி நல்ல ஆடு மாடு கோழி ஆடை நல்லா ஓடி ஆடி தெரி. நாளைக்கு விழா ஏற்பாடு பண்ணுறீங்கள, அதை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சொத்து விவரத்தை சரி கட்டினா இன்னும் எவ்வளோ வேலை இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இரு, சந்தோஷமா இருந்துக்கா. ஏன்பா அப்படி சொல்ற? நாளைக்கு ஒரே நாள் இல்லப்பா, நாளைக்கு மற்றொரு நாள். பட்டோ, அது நீ சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான். ஓஹோ, அதை நீங்க டிசைட் பண்ண முடியாதுப்பா. என் அப்பத்தாக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். ஞானோ, மாமா என்னம்மா? இல்லப்பா, நீ உட்காரு. என்னம்மா இப்படி வந்து நிக்கிற? நீ அப்பவே குளிக்க போயிட்டுன்னு சொன்னா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இல்லப்பா, குளிச்சிட்டேன், மேலுக்கு முடியலப்பா. என்னமாச்சு? நான் வந்து அந்த கூட்டத்துல அம்புட்டு தூரம் நடந்து வந்து சாமி கும்பிடுறது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்பா. நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா? என்னடா அது, பொம்பளைங்க எல்லாம் அவங்க ஸ்டைல்ல ஸ்ட்ரைக் பண்றியலாக்கும். ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்ட? இருக்கேன். ஏமா, நம்ம கர திருவிழாமா, நீ தலை மனுஷி, நீ வராம இருந்தா எப்படி? ஏப்பா, நீ தான் போறியேப்பா, கூட தம்பிங்களும் வர்றாங்க, வீட்டு மருமகளும் வர்றாங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏமா, உன் மருமவள்கள்லாம் ஒரு ஆளுன்னு அதுங்களையெல்லாம் போய் கணக்குல சேர்க்கிறியலே. ஐயோ, எல்லாரையும் தாண்டி இதோ இவ வர்றா இல்ல, இவ ஒருத்தியே போதும். ஏமா, நீ நல்லா யோசிச்சு சொல்லு, நீ நெசமா வரலையா? வரக்கூடாதுன்னு இல்லப்பா, எனக்கு முடியல. 2 நாள் கழிச்சு நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீ இரு, நான் போய் கோயில் பிரசாதத்தை கொடுத்து வரேன். சரிப்பா, நீங்க கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல. இங்க ஈஸ்வரி, ஈஸ்வரி கிளம்பிட்டே இல்லையா? ரேணுகா, வாங்கப்பா. அந்த சீப்பவை கனகாம்பரம் எதுக்கு? மல்லிப்பூ இருக்குதானே, அதை வைக்க வேண்டியதானே? இல்லக்கா, இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும்ல, தலையும் வலிக்காது, மல்லிப்பூ ஸ்மெல்லு வரும். அதான் கூப்பிடுறாங்கக்கா. கூப்பிடுறாங்களா? என்னக்கா பண்றது? ஒன்னும் விளங்கலையே. நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், நான் அவளை வீட்ல இருந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டை பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கம்மா. ஏம்மா பெரிய மனுஷி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஊர்லேருந்து கூட்டியா வந்துட்டு இப்போ பசங்களை கோயிலுக்கு கூட்டு வரலன்னா அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நீங்களாம் வந்து தான் ஆகணும், வேற ஏதாவது தான் யோசிக்கணும். ஒரு நாளும் இல்லாத திருநாளா உன் அப்பத்தா வேற இங்கனையே உட்காந்துருக்கணும்னு பிளான் போட்டுக்கிருக்கு பாத்துக்க. இப்பன்னு பார்த்து கழுத்து இருக்குது. உடம்புக்கு முடியலன்னா வீட்லயே இருக்க வேண்டியதானே. இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வந்து கோயிலுக்கு வர மாட்டேன், குளத்துக்கு வர மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு தெரியுது. இது இங்கன உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கோம், அவர் அங்கன வந்து ஆடுவாரு. இவளை இங்க விட்டுட்டும் போக முடியாது, கூட்டிக்கிட்டும் போக முடியாது. இப்ப என்ன செய்ய? ஐயோ, என்னக்கா? முதல்ல அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம் வாங்க. இருங்கக்கா, இருங்க. என்ன? ஏய் நந்தினி, என்ன பண்ற? இருங்கக்கா, இந்த சீப்ப குடி. என்னம்மா? நந்தினி ஐடியெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு புரியாது, அங்கன வந்து பாருங்க. என்னடி கண்ணகி வேற தலைய விரிச்சு என்ன பண்ற? வாங்க. சரி, நான் இங்கே இருக்கேன்.